அன்பர்கள் அனைவருக்கும் அடியனது பணிவான வணக்கங்கள். அன்பர்களே, இவருக்கு காதல் திருமணம் கைகூடும். இவர் தன் வாழ்க்கையிலே தான் விரும்பியவரையே மணம் முடிப்பார். அவ்வாறு தான் விரும்பியவரையே மணம் முடித்த இவருக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை புத்திசாலியாக இருப்பார். அறிவு கூர்மை மிக்க வாழ்க்கை துணை இவருக்கு அமைவார். அந்த வாழ்க்கை துணை கலைகளிலே மிகுந்த ஆர்வம் கொண்டவராக இருப்பார். மேலும் அந்த வாழ்க்கை துணை, இவருடைய வாழ்க்கை துணை குழந்தைகள் மீது அதிக பற்று பாசம் கொண்டவராக இருப்பார். இந்த ஜாதகருக்கு இவருக்கு கூட்டாளிகளால் அதிக நன்மைகள், பெருமைகள், சிறப்புகள் சேரும். யாருக்கு? மேஷம் லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே 7ஆம் இடம் துலாம். அந்த துலாத்திற்கு அதிபதி சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவான் அந்த மேஷம் லக்னத்திற்கு 5ஆம் இடமாகிய சிம்மத்தில் இருக்க அவர் பிறந்திருந்தால், மேஷம் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மேஷம் லக்னத்திலிருந்து 5ஆம் இடத்திலே சிம்மத்திலே சுக்கிர பகவான் இருக்க பிறந்திருந்தால், அதுபோல ரிஷபம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த ரிஷபம் லக்னத்திற்கு 7ஆம் இடம் விருச்சிகம். அந்த விருச்சிகத்திற்கு அதிபதி செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் பகவான் அந்த ரிஷபம் லக்னத்திற்கு 5ஆம் இடமாகிய கன்னியிலே இருக்க அவர் பிறந்திருந்தால், ரிஷபம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே லக்னத்திற்கு 5ஆம் இடமாகிய கன்னியிலே செவ்வாய் பகவான் இருக்க அவர் பிறந்திருந்தால், அதுபோல மிதுனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மிதுனம் லக்னத்திற்கு 7ஆம் இடம் தனுசு. அந்த தனுசுக்கு அதிபதி குரு பகவான். அந்த குரு பகவான் அந்த மிதுனம் லக்னத்திற்கு 5ஆம் இடமாகிய துலாத்திலே இருக்க அவர் பிறந்திருந்தால், மிதுனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மிதுனம் லக்னத்திற்கு 5ஆம் இடமாகிய துலாத்திலே குரு பகவான் இருக்க பிறந்திருந்தால், அதுபோல கடகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கடகம் லக்னத்திற்கு 7ஆம் இடம் மகரம். அந்த மகரத்திற்கு அதிபதி சனி பகவான். அந்த சனி பகவான் அந்த கடகம் லக்னத்திற்கு 5ஆம் இடமாகிய விருச்சிகத்திலே இருக்க அவர் பிறந்திருந்தால், கடகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கடகம் லக்னத்திற்கு 5ஆம் இடமாகிய விருச்சிகத்திலே சனி பகவான் இருக்க பிறந்திருந்தால், அதுபோல சிம்மம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த சிம்மம் லக்னத்திற்கு 7ஆம் இடம் கும்பம். அந்த கும்பத்திற்கு அதிபதி சனி பகவான். அந்த சனி பகவான் அந்த சிம்மம் லக்னத்திற்கு 5ஆம் இடமாகிய தனுசுவிலே இருக்க அவர் பிறந்திருந்தால், சிம்மம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே 5ஆம் இடத்திலே தனுசுவிலே சனி பகவான் இருக்க அவர் பிறந்திருந்தால், அதுபோல கன்னி லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கன்னி லக்னத்திற்கு 7ஆம் இடம் மீனம். அந்த மீனத்திற்கு அதிபதி குரு பகவான். அந்த குரு பகவான் அந்த கன்னி லக்னத்திற்கு 5ஆம் இடமாகிய மகரத்திலே இருக்க பிறந்திருந்தால், அந்த மகரத்திலே குரு பகவான் நீசபலம் அடைகின்றார் என்றாலும் கூட கன்னி லக்னத்திற்கு அது பூர்வ புண்ணிய ஸ்தானம் 5ஆம் இடம் என்பதனாலே கன்னி லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கன்னி லக்னத்திற்கு 5ஆம் இடமாகிய மகரத்திலே குரு பகவான் இருக்க பிறந்திருந்தால், அதுபோல துலாம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த துலாம் லக்னத்திற்கு 7ஆம் இடம் மேஷம். அந்த மேஷத்திற்கு அதிபதி செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் பகவான் அந்த துலாம் லக்னத்திற்கு 5ஆம் இடமாகிய கும்பத்திலே இருக்க அவர் பிறந்திருந்தால், துலாம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே
அந்த துலாம் லக்னத்திற்கு 5ஆம் இடமாகிய கும்பத்திலே செவ்வாய் பகவான் இருக்க அவர் பிறந்திருந்தால், அதுபோல விருச்சிகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த விருச்சிகம் லக்னத்திற்கு 7ஆம் இடம் ரிஷபம். அந்த ரிஷபத்திற்கு அதிபதி சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவான் அந்த விருச்சிகம் லக்னத்திற்கு 5ஆம் இடமாகிய மீனத்திலே இருக்க பிறந்திருந்தால், அந்த 5ஆம் இடத்திலே மீனத்திலே சுக்கிர பகவான் உச்சபலம் பெறுகின்றார். விருச்சிகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே லக்னத்திற்கு 5ஆம் இடமாகிய மீனத்திலே சுக்கிர பகவான் இருக்க அவர் பிறந்திருந்தால், அதுபோல தனுசு லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த தனுசு லக்னத்திற்கு 7ஆம் இடம் மிதுனம். அந்த மிதுனத்திற்கு அதிபதி புதன் பகவான். அந்த புதன் பகவான் அந்த தனுசு லக்னத்திற்கு 5ஆம் இடமாகிய மேஷத்திலே இருக்க அவர் பிறந்திருந்தால், தனுசு லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த தனுசு லக்னத்திற்கு 5ஆம் இடமாகிய மேஷத்திலே புதன் பகவான் இருக்க அவர் பிறந்திருந்தால், அதுபோல மகரம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மகரம் லக்னத்திற்கு 7ஆம் இடம் கடகம். அந்த கடகத்திற்கு அதிபதி சந்திர பகவான். அந்த சந்திர பகவான் அந்த மகரம் லக்னத்திலிருந்து 5ஆம் இடமாகிய ரிஷபத்திலே இருக்க அவர் பிறந்திருந்தால், அந்த ரிஷபத்திலே அந்த சந்திர பகவான் உச்சபலம் பெறுகின்றார். மகரம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மகரம் லக்னத்திற்கு 5ஆம் இடமாகிய ரிஷபத்திலே சந்திர பகவான் இருக்க அவர் பிறந்திருந்தால், அதுபோல கும்பம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கும்பம் லக்னத்திற்கு 5ஆம் இடம் மிதுனம். அந்த மிதுனத்திற்கு அதிபதி புதன் பகவான். அந்த புதன் பகவான் அந்த கும்பம் லக்னத்திற்கு 7ஆம் இடம் சிம்மம். கும்பம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கும்பம் லக்னத்திற்கு 7ஆம் இடம் சிம்மம். அந்த சிம்மத்திற்கு அதிபதி சூரிய பகவான். அந்த சூரிய பகவான் அந்த சிம்மம் லக்னத்திலிருந்து 5ஆம் இடத்திலே மிதுனத்திலே இருக்க அவர் பிறந்திருந்தால், சிம்மம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே 5ஆம் இடமாகிய மிதுனத்திலே சூரிய பகவான் இருக்க அவர் பிறந்திருந்தால், அதுபோல மீனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மீனம் லக்னத்திற்கு 7ஆம் இடம் கன்னி. அந்த கன்னிக்கு அதிபதி புதன் பகவான். அந்த புதன் பகவான் அந்த மீனம் லக்னத்திற்கு 5ஆம் இடமாகிய கடகத்திலே இருக்க அவர் பிறந்திருந்தால், மீனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே லக்னத்திற்கு 5ஆம் இடத்திலே கடகத்திலே புதன் பகவான் இருக்க அவர் பிறந்திருந்தால், இவ்வாறாக ஒரு லக்னத்திற்கு 7ஆம் இடத்துக்குரியவன் அந்த லக்னத்திற்கு 5ஆம் இடத்திலே இருக்க ஒருவர் பிறந்திருந்தால், அந்த ஜாதகருக்கு காதல் திருமணம் நடைபெறும். தான் விரும்பியவரையே மனம் முடிப்பார். அவருடைய வாழ்க்கை துணை புத்திசாலியாக இருப்பார். அவருடைய வாழ்க்கை துணை கலையாரும் கொண்டவராக இருப்பார். மேலும் அவர் குழந்தைகள் மீது பற்று பாசம் கொண்டவராக இருப்பார். மேலும் இந்த ஜாதகருக்கு அவருடைய கூட்டாளிகளால் பல நன்மைகள் கிடைக்கும் என்பதாகும் என்ற ஜோதிட ரீதியான தகவலை சொல்ல கேட்டீர்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். மறக்காமல் கீழே உள்ள பெல் பட்டன் அழுத்துங்க, ஒரு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.